மிக நெருக்கமானவர்களே நம்மிடமிருந்து உண்மைகளை மறைத்தால் நமக்கு வேதனை ஏற்படுவது இயல்பு. ஆனால் அப்படி மறைக்கப்படும் உண்மைகள் நமது நன்மைக்காகத்தான் என்று தெரிய வந்தால் அதற்கு எப்படி எதிர்வினையாற்றுவது என்பதே தெரியாது. அந்த அன்பாளர்களிடம் கோபம் கொள்வது கூட இயலாத காரியமே. அப்படித்தான் அன்று ஆதித்யனின் நிலையும் இருந்தது. தான் உயிருக்கும் மேலாக நேசித்து வந்திருந்த தாத்தா தன்னிடம் பல காலமாக உண்மைகளை மறைத்து வந்திருந்ததை அறிந்து கொண்ட ஆதித்யனுக்கு அவர் மீது வருத்தம் தோன்றியதுதான். இன்பவேந்தனை தன் பரிவாரத்தோடு வரவேண்டாம் என்று கூறிய ஆதித்யன் வேந்தன் அரசனின் ஆணையை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும் போதே வசுப்பிரதாவை அழைத்து, இளவரசி, எங்கள் நாட்டிற்கு வருகை புரிந்துள்ள உங்களை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டியது எங்கள் கடமை. நீங்கள் கானக பயணம் செல்ல விரும்புகிறீர்கள். வேந்தனுக்கு உங்கள் மொழி பரிச்சயம். அவர் உடன் வந்தால் நீங்களும் உங்கள் ஆட்களும் பயணம் சென்று வர உதவியாக இருக்கும். அவர் உங்கள் நாட்டிற்கு கடன்பட்டவர். காயம்பட்டவருக்கு சிகிச்சை அளித்து காப்பாற்றியது என் அன்னையாக இருந்தாலும் வேந்தருக்கு அடைக்கலம் கொடுத்து காத்தது உங்கள் குடும்பத்தினர்தான். ஆதலால் உங்களுக்கு கைமாறு செய்ய வேண்டியது அவரது கடமை. நான் கூறினால் இம்மனிதர் கேட்க மாட்டார். ஆனால் நீலா அன்னையின் அபிமானத்தை பெற்ற உங்களது வார்த்தைகளை இவரால் மீற முடியாது. எனவே நீங்களே இவரை எங்களை தொடர்ந்து வராமல் உங்களை அழைத்துச் சென்று வரும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் என பொறுப்பை இளவரசியிடம் ஒப்படைத்தான். அரசனுக்கு சரியென தலையசைத்த வசுப்பிரதா தங்கள் காதலை பிறர் யாரும் அறிய மாட்டார்கள் என்று எண்ணி வேந்தனிடம், பிரபு உரைத்தது சரிதான் தளபதி. அவரவரும் தன் கடமையை உணர்ந்தே செயல்பட வேண்டும். மேலோட்டமான கடமைகளை முடித்தால் மட்டும் போதாது. உங்களால் மட்டுமே முடிக்கப்படக்கூடிய பணிகளும் இங்கு உண்டு. அதை நீங்கள்தான் செய்தாக வேண்டும் என்று தன்னை காதலிப்பதுதான் அந்த கடமை என்று மறைமுகமாக கூறி வந்த வசுப்பிரதா அரசனுக்கு தன் கூற்றின் மறைபொருள் புரியவில்லை என்ற எண்ணத்தில் அவனை ஏமாற்றும் நோக்கில் அரசனிடம், அது நான் என்ன கூற வந்தேன் என்றால், எங்களையும் எங்கள் வழக்கங்களையும் பற்றி நன்கு அறிந்து கொண்ட தளபதி வேந்தன் தான் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க தகுதியானவர் என்று கூறினேன் அரசே. எங்களை பத்திரமாக அழைத்துச் சென்று வர அவரால் மட்டுமே முடியும் என்பதைத்தான் அப்படி சுற்றி வளைத்து சொன்னேன் என சமாளித்தாள். சமாளித்தவள் அரசனையே ஏமாற்றிவிட்ட தனது திறனை எண்ணி பெருமையோடு சிரித்துக் கொண்டாள். ஆதித்யன் தலையை விஷமமாக ஆட்டி, சரிதான், நீங்கள் கூறினால் அது உண்மையாகத்தான் இருக்கும். இதை தவிர நீங்கள் கூறியதில் வேறேதேனும் அர்த்தம் இருக்கக்கூடுமா என்ன? வாய்ப்பில்லையே என்று பெண்ணவளை கிண்டல் செய்து வந்தவன் பின்னர் என் கூற்று சரிதானா என்று இளக்காரமாக கேட்பது போல வேந்தனை திரும்பி பார்த்தான். வேந்தனோ, அரசரிடம் போய் இவள் ஜாலம் காட்ட எண்ணுகிறாளே, அவரே பெரிய ஜாலக்காரர். இவளது மேதாவித்தனத்தை அவரிடமா காட்ட வேண்டும்? அவர் நம் காதலை புரிந்து கொண்டுதான் இளவரசிக்கு பாதுகாப்பாக சென்று வர நம்மை பணித்திருக்கிறார். இல்லையெனில் இத்தனை ஆயிரம் வீரர்கள் இந்நாட்டில் இருக்க அயல் தேசத்துக்காரன், அதுவும் பிரபுவை பாதுகாக்க வந்தவன் நம்மிடம் இந்த பணியை ஒப்படைத்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவருக்கு நம் காதல் பற்றிய விஷயம் தெரிந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். அவர் முன்னரே கேட்டறிந்த செய்தியை தனது முட்டாள்தனத்தால் இந்த பெண் ஊர்ஜிதம் செய்துவிட்டாள். பேசியதையெல்லாம் பேசிவிட்டு ஏதோ அரசரையே ஏமாற்றிவிட்டதாக முகத்தில் பெருமித புன்னகை வேறு. அரசர் இப்போது மனதில் கருதுவாரே, இதுவாடா நீ கடமையாற்ற வந்த லட்சணம்? காதல் கடமையை புரியத்தான் இத்தனை தூரம் பயணித்து வந்தாயா? அன்னை அப்பெண்ணுக்கு இட்டிருக்கும் ஆணை எனது சகோதரனை மணந்து கொள்ளச் சொல்லித்தான். என் உடன் பிறந்தவனுக்கு மாலையிட வேண்டிய பெண்ணை நீ ஏமாற்றி உன் வலையில் போட்டுக் கொண்டாயடா. நீயா பக்தியாளன்? நீ ஒரு பாவியடா. நீயா விசுவாசி? நீ உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்யும் துரோகியடா. இப்படியெல்லாம் அல்லவா பிரபு என்னை நிந்திப்பார்? அவரிடம் நற்பெயர் வாங்க நான் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். உண்மைகளை அவரிடம் மறைப்பதால் பிரபுவுக்கு என் மீது நம்பிக்கையும் அன்பும் பிறக்க மறுக்கிறது. இதில் இப்படியொரு துரோகத்தையும் செய்கிறேன் என்று தெரிய வந்தால் என்னை அவர் அருகில் சேர்த்து கொள்ளவே மாட்டார் என்றெல்லாம் தூரத்தில் நின்றிருந்த வசுப்பிரதாவை முறைத்தவாறே மனதில் குமுறி வந்தான். காதலியிடம் பார்வையை பதித்தவாறே மனதிற்குள் புலம்பி வந்த வேந்தன் அரசன் தன்னை வெகுநேரமாக கவனித்து வந்ததை அறிந்திருக்கவில்லை. ஆதித்யனின் குரல் கேட்ட பின்பே வேந்தன் சிந்தனையோட்டத்தில் இருந்து வெளிவந்தான். அரசன் அவனிடம், காதலிப்பது எப்படி துரோகமாகும் வேந்தரே? இன்னாருக்கு இன்னார்தான் என்று இறைவன் எப்போதோ எழுதி வைத்துள்ளார். அந்த இன்னாருக்கு அவருக்காக பிறந்தவரின் மீதுதான் காதல் வரும். அந்த காதலே ஆயுளுக்கும் தொடரும். கடமைகளை செய்ய வேண்டியதுதான். அதற்காக காதலிக்க கூடாது என்ற அர்த்தமில்லையே.
யாரென்றே தெரியாத அந்த இளவரசனுக்காக ஏன் நீங்களும் இளவரசியும் காத்துக் கொண்டிருக்க வேண்டும்? ஒருவேளை என் அண்ணன் வசுப்பிரதாவை ஏற்க மறுத்துவிட்டான் என்றால் நீங்கள் காத்திருந்தது வீணாகிவிடுமே. அதுவும் இன்றி என் அன்னை வந்து அவரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டுதான் உங்கள் காதலை தொடர வேண்டுமென்றால் அதுவும் வீணான செயலே. பசி, தாகம், காதல் இவற்றுக்கெல்லாம் அனுமதி பெறத் தேவையில்லை. இந்த உணர்வுகள் தோன்றிவிட்டால் ஆவண செய்து அதனை தனித்துக் கொள்வதே உடலுக்கும் மனதுக்கும் சிறந்தது. நீங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் புரியவில்லை. அதுபோல கடமை தவறவும் இல்லை. கடமையை நிறைவேற்றுவது மட்டும்தான் வாழ்க்கை என்றால் நம்மை போன்ற வீரர்கள் இறுதி மூச்சு வரை நம் கடமைகளுக்காகத்தான் பாடுபட்டு வருவோம். வாழ்வின் இறுதி வரை காதல் செய்யவே முடியாது. ஆதலால் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் காதல் காவியத்தை எழுதி வாருங்கள் என்று விஷமமாகச் சொல்லி நகைத்தான் அரசன். தன்னை பின்தொடர வேண்டாம் என்று வேந்தனுக்கு ஆணையிட்ட அரசன் தன்னை வழியனுப்புவதற்காக வந்து நின்றிருந்த ராகவனை பார்த்து, நீ என்னப்பா இங்கே கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய்? சென்று உன் குதிரையில் ஏறு, பயணத்திற்கு நேரமாகிறது என்று அதட்டினான். அரசனின் அதட்டலான அழைப்பை கேட்ட ராகவன் பதறி, பிரபு, நானா? நான் எதற்கு இந்த பயணத்தில்? நான் அங்கு வந்து என்ன செய்யப் போகிறேன் என்று தயங்கினான். ராகவனுக்கு இருந்த அச்சம் அவனை சௌபவத நாட்டிற்கு அழைத்தமையால்தான். அந்த நாட்டின் மீது கொண்டிருந்த பகைமையால் அதன் இளவரசியை கடத்தியிருந்தான் ராகவன். சௌபவத மன்னர் நந்திவர்மரின் குணத்தை பற்றி கேள்வியுற்ற பிறகு தனது செயல் தவறென உணர்ந்து கொண்டிருந்த ராகவன் அம்மன்னரை ஏறெடுத்து பார்க்க வெட்கினான். இத்தனைக்கும் ராகவன் தன்னை பகையாளியாக கருதுகிறான் என்ற செய்தி நந்திவர்மருக்கு தெரியாது. சொல்லப்போனால் ராகவன் உண்மையில் யார் என்பதோ, அவன் தன் மகளை கடத்த எண்ணம் கொண்டிருந்தான் என்பது கூட அவருக்கு தெரியாது. எல்லா சூழ்ச்சிகளையும் சௌபவத முதலமைச்சர் ராஜாந்தகன் செய்திருக்க வீணாக ராகவன் நந்திவர்மரின் மீது வஞ்சத்தை வளர்த்திருந்தான். பின்பு மன்னரை பற்றி பலரிடமும் விசாரித்தவன் சௌபவதத்தில் இருந்த தனது பொக்கிஷங்களை திரும்பப் பெறும் யோசனையை கூட கைவிட்டு அந்நாட்டு இளவரசிகளுக்கு உளப்பூர்வமாக சேவை செய்ய காத்திருந்தான். ஸ்வர்ணிகாவிற்கு சேவை செய்தும் வந்தான். அவனது நாடான தேவபுரியை திரும்ப கைப்பற்றும் ஆசை உள்ளுக்குள் இருந்தாலும் அது தனியொருவன் தன்னால் செய்ய இயலாத காரியம் என்று உணர்ந்து அந்த இச்சையை கூட மறந்து ஆதித்யவர்மனுக்கு விசுவாசத்துடன் அடிபணிந்து அரசனுக்காக போராடி மடிந்தால் போதும் என்ற மனநிலைக்கு மாறிவிட்டான். இப்படியானதொரு சூழலில் தன்னை அரசன் சௌபவதம் வரச் சொல்லி ஆணையிட குற்ற உணர்ச்சியால் அரசனின் கட்டளையை ஏற்க முடியாமல் தயங்கி வந்தான் ராகவன். தனது குற்றங்கள் எவற்றையும் அந்த தருணம் ராகவன் மனதில் எண்ணாவிடினும் அவன் தன் ஆணையை நிறைவேற்ற தயங்கியதைக் கண்ட அரசன் கண்டிக்கும் குரலில், என்னப்பா, என் கட்டளையை ஏற்காமல் என்ன அப்படி பலத்த யோசனை உனக்கு? அவ்வளவு துணிச்சல் வந்து விட்டதா? என் தங்கையை மனம் செய்து கொள்ளப் போகிற ஆணவத்தில்தானே எனது ஆணையை ஏற்க மறுக்கிறாய்? இளவரசியை மணந்தால் அவளது அண்ணனான ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியுடைய கட்டளையை ஏற்று நடக்கக்கூடாதென விதி உள்ளதா என்ன? என் மாமா மகாதேவன் உள்ளாரே, அவர் இந்நாட்டின் இளவரசியும் எனது அத்தையுமான உத்திரையை மணந்து கொண்டவர். இருந்தும் அவரிடம் தலைகணம் துளியும் கிடையாது. மைத்துனரான முன்னாள் சக்கரவர்த்தி சோமவர்மருக்கும் மரியாதை கொடுத்து வந்தார். மருமகனான இந்நாள் சக்கரவர்த்தி ஆதித்யவர்மன் எனக்கும் அதே மரியாதையை கொடுத்து வருகிறார். நான் சிறுவனாக இருந்த காலத்தில் கூட என்னுடன் வாதம் புரிந்ததில்லை அவர். என்னை ஒருமையில் அழைத்ததில்லை. இருந்தும் நானோ எனது தந்தையோ அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையில் குறை வைத்ததில்லை. தாய்மாமன் இல்லாத நான் எனது அத்தை கணவர் அவரையே அந்த ஸ்தானத்தில் வைத்து மதிப்பளித்து வருகிறேன். ராஜ்யத்தின் மருமகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று என் மாமாவை பார்த்து கற்றுக்கொள்றாகவா என்று அவனை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக பொய்யாக அதட்டினான். அரசனின் பேச்சில் கோபம் கொந்தளிப்பதாக உணர்ந்த ராகவன் தரையில் மண்டியிட்டு குதிரை மீது அமர்ந்திருந்த அரசனிடம் கைகூப்பி, தங்கள் உத்தரவை மீறும் துணிவு கொண்டவன் நான் இல்லை பிரபு. அதே போல வாழ்வு கொடுத்தவரிடம் அகங்காரத்தை காட்டும் ஆணவக்காரனும் நான் இல்லை. அடியவனை நம்புங்கள் அரசே, நான் என்றென்றும் தங்களது அடிமைதான். தங்கள் தங்கை எனக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தாலும் பிற்காலத்திலும் இதே பயபக்தியுடன் தான் தங்களிடம் நடந்து கொள்வேன். என் தயக்கத்திற்கான காரணம் வேறு பிரபு. நானும் ஒரு உண்மையை தங்களிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்று பல காலமாக முயன்று வருகிறேன். இன்று ஒட்டுமொத்த ராஜவம்சமும் அவர்களுடன் சேர்ந்து அமைச்சர் அதிகாரிகள் என அனைவரும் ஒருங்கே கூடியுள்ள இந்த பொதுவெளியில் அந்த உண்மையை வெளிப்படுத்துவது சிறந்தது பிரபு. அடியவனுக்கு அரை நாளிகை அவகாசம் தாருங்கள். என் உள்ளத்தில் உள்ளதை ஒப்பித்து விடுகிறேன். அதன் பின்பு என்னை பயணம் அழைத்துச் செல்வதா
அல்லது பாதாள சிறையில் அடைத்து என்னை சித்திரவதை செய்வதா என்று முடிவெடுங்கள் என்று தன் குற்றத்தை ஒப்பிக்க வாய் திறந்தான். ஆதித்யன் அவனது பேச்சை நிறுத்தி, ராகுகாலம் பிறந்துவிடப் போகிறது என இன்பவேந்தன் தவித்துக் கொண்டிருக்கிறார். ராகவன் நீயானால் இத்தனை காலம் என் உடன் இருந்து பயணம் செல்ல நான் குதிரை ஏறி அமர்ந்த பிறகுதான் கதை கூற ஆரம்பிக்கிறாய். உனக்கு கதை கூறுவதற்கு நேரம் காலம் கிடையாதா? உன் கதையை கேட்க இப்போது எனக்கு அவகாசம் இல்லை. பிறகு ஒரு சமயம் அதனை கேட்டுக்கொள்கிறேன். நீ சென்று குதிரை ஏறு. வேந்தனை இங்கு விட்டுச் சென்றால் அம்மனிதர் காதலாவது செய்வார். உன்னை விட்டுச் சென்றால் என்ன செய்யப் போகிறாய் நீ? என் தங்கையை நாடியா செல்லப் போகிறாய்? அவளுக்கு பயந்து வருணனின் மகனை தூக்கிக் கொண்டு அவனுடன் விளையாடுகிறேன் என்ற பெயரில் எங்காவது சென்று ஒளிந்து கொள்ளப் போகிறாய். அது இல்லையெனில் வையாபுரியுடன் சேர்ந்து கொண்டு என் பாட்டனாரிடம் பாரத கதையும் ராமாயண கதையும் கேட்டு கழிக்கப் போகிறாய். அவ்வளவுதானே? உனக்கு எனது உல்லாச மாளிகையில் அருமையான கூட்டணி ஒன்று வாய்த்திருக்கிறது. என் தாத்தா, வையாபுரி தம்பதியர், வருணனின் மகன் என அனைவருடனும் ஆனந்தமாக பொழுதை கழிக்கிறாய். அவர்களை விட்டு பிரிந்து பிரயாணம் கிளம்புவதற்கு உன் மனம் மறுக்கிறது. அப்படித்தானே? நீ என்னுடன் பயணம் வா. உனக்கு நானே காப்பிய கதைகளை சொல்கிறேன். பாட்டனாரிடம் கதை கேட்டு கேட்டு இதிகாசங்கள் எனக்கு தலைகீழ் பாடங்களாக நெஞ்சில் பதிந்துவிட்டன. நீ என்னுடன் வந்தால் உனக்கு கதை கேட்ட மாதிரி இருக்கும், எனக்கு நீ துணைக்கு வந்த மாதிரி இருக்கும். இருவருக்குமே இதில் லாபம்தான் என அரசன் ஒப்பந்தம் போடுவது போல எடுத்து கூறி வந்தான். அரசனின் அறிவுறுத்தலை கேட்டும் ராகவன் அசைவதாயில்லை. கைகூப்பி மண்டியிட்ட நிலையிலிருந்து சிறிதும் நகரவில்லை அவன். அதை கண்ட அரசன் சினம் கொண்டு, ராகவா, சிறு பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்வது போல மிக பொறுமையாக உனக்கு அறிவுறுத்துகிறேன். நீ எனது பொறுமையை பலவீனமாக எண்ணுகிறாய் போல. உன்னை வரச் சொல்லி நான் கேட்டது வேண்டுதல் அல்ல, அது ஆணை. எனது கட்டளையை மீறும் துணிவிருக்கிறதா உனக்கு? என் உத்தரவை மீறும் தைரியத்தை யார் கொடுத்தது உனக்கு? உன் கூட்டாளி வருணனா? அவனால் மட்டுமே என் விசுவாசிகளை என் ஆணையை மீறச் செய்ய முடியும். என் பக்தை வாகினியையே என் கட்டளையை மீறச் செய்தவன் அந்த கைகாரன். இப்போது உன்னையும் கெடுத்து விட்டானா என கோபத்தில் கண்கள் சிவக்க சிடுசிடுத்தான். அடுத்த நொடி ராகவன் தரையிலிருந்து எழுந்து பதில் பேசாமல் தலை குனிந்தபடியே அரசனை வணங்கிவிட்டு குபேரனுக்கு முன்னால் நின்றிருந்த குதிரையில் ஏறி அமர்ந்தான். அமர்ந்தவன் பெண்கள் கூட்டத்தில் இருந்த அகல்யாவை மரியாதையுடன் திரும்பி பார்த்து தலையசைத்து அவளிடம் விடை பெற்றுக் கொண்டு அடுத்தபடியாக இருந்த ஸ்வர்ணிகாவிடம் அன்போடு புன்னகைத்து விடை பெற்று நெஞ்சை நிமிர்த்தி விதமாக அமர்ந்து கொண்டான். இந்த காட்சிகளை அரசனுக்கு பக்கவாட்டில் இருந்த குதிரையில் அவனுக்கு காவலாக அமர்ந்திருந்த அகிலனும் குறுநகையோடு பார்த்திருந்து விட்டு அரசனுடன் சேர்ந்து பயணம் புறப்பட்டான். வேந்தன் அரசனை தொடர்ந்து சென்ற மெய்க்காவலர்களிடம் அரசனை பாதுகாக்கும் பணியில் அகிலனின் கட்டளையை ஏற்று நடக்கும்படி உத்தரவிட்டு அனுப்பினான். வழியனுப்ப நின்றிருந்த மனைவி உள்ளிட்ட அனைவரையும் பார்த்து கையசைத்தபடியே ஆதித்யன் தன் குதிரையை மெதுவாக நகர்த்திச் சென்றான். இறுதியாக முதியவர் ஜெயந்தனை கண்டவனுக்கு அவர் வதனத்தில் ஒரு குற்ற உணர்ச்சியும் தன் மீது பெரும் நம்பிக்கை கொண்டிருந்த பேரனிடம் உண்மைகளை மறைத்து வந்திருந்த குறுகுறுப்பும் தென்பட்டதை கண்டான். பெரியவர் பேரனுக்கு பெரும் தயக்கத்துடனேயே கையசைத்தார். தாத்தா மீது முதலில் சிறு கோபம் இருந்தாலும் அவருடைய செய்கையை மனதில் அசை போட்டு பார்த்த ஆதித்யனுக்கு பெரியவர் மீது முன்பை விட அதிகமாக மரியாதை பிறக்கத்தான் செய்தது. பாட்டனாரை பின்னால் திரும்பி பார்த்தபடியே குதிரையை நகர்த்திச் சென்ற அரசன், இந்த மனிதர் இத்தனை வயதிலும் எத்தனை மன உறுதியோடு காணப்படுகிறார். நம் தந்தையின் மீதிருந்த பக்தி விசுவாசம் இவருக்கு இன்னமும் துளியும் குறையவில்லை. தன் மகளின் பிடிவாத குணம் அறிந்தும் ராஜ்யத்தின் நலனுக்காக 2 பெண்களை தானே முன்னின்று நம் தந்தைக்கு திருமணம் செய்து வைத்தார். நம் அன்னை நீலாதேவியின் விவேகத்தாலும் நாட்டுப்பற்றாலும் கவரப்பெற்று நம் அன்னைக்கு இன்றளவும் உண்மை விசுவாசியாக இருந்து வருகிறார். பெற்ற மகள் பிரபாவதியை விட ராஜாங்க நலனுக்காக பாடுபடும் நீலாதேவியின் மீது அதிக அன்பும் பற்றும் வைத்துள்ளார். மகள் தவறளித்த போது கண்ணீரும் கம்பளையுமாய் வந்து நின்ற மகளுக்கு இரக்கம் காட்டாமல் ராஜாங்க வாரிசு நம்மை மகளிடமிருந்து பறித்து கொண்டு அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். இந்த மனிதருக்கு உடலில் ஓடுவது குருதி அல்ல, நாட்டுப்பற்று, ராஜாங்க பக்தி. அந்த பக்திக்காக பெற்ற மகளையும் தூக்கி எறிந்து விடுவார் இவர். நாமும் நாட்டு நலனுக்கு எதிராக செயல்பட்டால் வளர்த்த பாசத்தையெல்லாம் விட்டொழித்து நம்மை கூறு போடவும் தயங்க மாட்டார் இந்த மாமனிதர். பேரம் நம்மிடம் இவர் உண்மையை பகிரவில்லையே என்று வருத்தம் கொண்டோம் நாம். இவரோ பெற்ற மகள் பிரபாவதியிடமே எந்த உண்மைகளையும் வெளிப்படுத்தவில்லை. பிறகு நாமெல்லாம் எம்மாத்திரம் என்றெல்லாம் மனதிற்குள் எண்ணி வந்தவன் பிறகு பெரியவரை பெருமையோடு நோக்கியபடியே,
கொள்கை வீரர் தாத்தா நீங்கள். உங்களைப் போலவே ஒவ்வொரு குடிமகனும் இருந்துவிட்டால் நாட்டில் எதிரிகள் தலையெடுக்கவே முடியாது. அரசன் எனக்கு அதிகமாக வேலையும் இருக்காது. ஆனால் நானும் ராஜாங்க சேவகன்தானே தாத்தா. ஏன் என்னை நம்பாதிருக்க வேண்டும்? நான் மட்டும் தேசப்பற்று இல்லாமலா நாட்டை வழிநடத்தி வருகிறேன்? என்னிடம் தெரிவித்திருக்கலாமே தாத்தா என்று மனதிற்குள்ளேயே பெரியவரிடம் தர்க்கம் செய்தான். வாதம் வைத்தவனே அந்த வாதத்திற்கான தீர்வை உணர்ந்தான். நீங்கள் சந்தேகித்தது சரிதான் தாத்தா. என் சேஷ்டைகளும் குறும்புகளும் தான் நீங்கள் என்னை நம்பாததற்கு காரணம். எதிரியை அறிந்து கொள்வதற்காகவும் அவரது சூழ்ச்சிகளிலிருந்து தப்பிப்பதற்காகவும் தான் இளவரசனை மறைத்து வைத்துள்ளார் என் அன்னை. என்னிடம் நீங்கள் ரகசியத்தை வெளிப்படுத்தி இருந்தால் ஊர் சுற்றும் ஆர்வத்தில் என் தமையனின் தலையில் மகுடத்தை சூட்டிவிட்டு என்றோ நான் கடல் கடந்து பயணம் புறப்பட்டு சென்றிருப்பேன். இப்போதும் அதை செய்யத்தானே ஆசைப்படுகிறேன். எனில் எதிரிகள் அனைவரும் பிடிபட்டு நாட்டின் பாதுகாப்பு பொறுப்பு அன்னையின் கையில் சென்று சேரும் வரையில் என்னிடம் ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று எண்ணியிருக்கிறீர்கள். இதில் என்ன தவறுள்ளது? தவறெல்லாம் என் மீதே. அரசனாக இருந்த போதிலும் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரப்பட்டவனாக நான் விளங்கவில்லையே. ராஜ்ய நலனில் கருத்தை செலுத்தாமல் சுய விருப்பங்களிலேயே நாட்டம் செலுத்துபவன் நான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனுமானமும் முற்றிலும் தவறென்று கூறுவதற்கில்லை. நான் சிறிது சுயநலவாதிதான். ஆனால் அப்படி நாட்டின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் ஓடிச் செல்பவன் நான் அல்ல என்று தானே வாதம் செய்து அதற்கு தானே எதிர்வாதமும் செய்து வந்தான். அடுத்த கணம் அவன் மனசாட்சியே அவனுக்கு எதிராக சாட்சி கூறியது. நீயாடா பாதுகாப்பை பற்றி கவலைப்படாதவன்? உன் பாதுகாப்பு தானேடா நாட்டின் பாதுகாப்பு. எத்தனை முறை பாதுகாப்பை உதறிவிட்டு ஆபத்தை நாடி ஓடிச் சென்றிருக்கிறாய். உனக்கு ஆபத்து என்றால் அது ராஜ்யத்திற்கும் ஆபத்தை விளைவிக்காதா என்ன? உன்னை பொறுப்பானவன் என்று நீயே கூறிக்கொள்ளாதே. நான் இருக்கிறேன் உன் மறுபக்கத்தை கூற என்று மனசாட்சி ஆதித்யனை மிரட்டியது. தன்னை பற்றி முழுமையாக அறிந்து கொண்ட மனசாட்சியிடம் தர்க்கம் செய்து வெல்ல முடியாது என்று உணர்ந்த ஆதித்யன் தோல்வியை ஒப்புக்கொண்டு குதிரையின் வேகத்தை அதிகப்படுத்தி கோட்டையிலிருந்து வெளியேறினான். சிறிது தூரம் சென்றவனுக்கு மரத்தின் மறைவில் நின்றிருந்த வருணன் கண்களில் பட்டான். அரசன் பயணம் புறப்பட்டவுடன் வாகினியை சந்திப்பதற்காக கோட்டைக்கு வரச் சொல்லி ஸ்வர்ணிகா அழைப்பு விடுத்திருக்க, பரிவாரம் கிளம்பி வெளியே வரும் நேரத்தை எதிர்பார்த்து ஒரு மரத்தடியில் காத்திருந்தான் வருணன். மனம் முழுக்க வேதனையில் வெம்பிக் கொண்டிருந்தவனை ஆதித்யன் ஒரு கணம் பார்த்தான். இதோ வந்துவிட்டான் அடுத்த எதிரி. என் மனசாட்சி என்னும் எதிரி கூட எப்போதாவது இறக்கப்பட்டு என்னை மன்னிக்கும். ஆனால் இந்த எதிரியின் இம்சையில் இருந்து மட்டும் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. நல்ல வேளையாக ஸ்வர்ணிகா பொய் சொல்லி இவன் அடி நெஞ்சில் எரிமலையை அள்ளி ஊற்றியிருக்கிறாள். அதனால் இவன் நம்மை தொடர்ந்து வந்து இம்சிக்காது இங்கேயே நின்றிருக்கிறான். இல்லையேல் பின்னாலேயே வந்து தொல்லைகள் கொடுப்பான் இவன். வேந்தனின் காதல் பற்றிய உண்மை இவனுக்கு தெரிய வரும் முன்பு நாம் வெகு தூரம் சென்றுவிட வேண்டும். வாகினி வேந்தனை காதலிக்கவில்லை, தன்னைத்தான் காதலிக்கிறாள் என்று அறிந்து கொண்டால் அந்த சந்தோஷத்தை கொண்டாட நம் பின்னாலேயே ஓடி வந்து விடுவான் இவன் என்று மனதில் எண்ணிக்கொண்டு குதிரையை விரட்டினான் அரசன். பரிவாரம் மொத்தமும் தன்னை கடந்து சென்ற பிறகு கோட்டை நோக்கிச் சென்றான் வருணன். வந்தவனுக்கு முன்பை போல கோட்டை வாயிலில் வாயிற்காவலர்கள் தடை விதிக்கவில்லை. பரிசோதனைகளை முடித்துவிட்டு அவனை உள்ளே அனுமதித்தனர் வீரர்கள். வந்தது முதலாக பரிசோதித்து முடிக்கும் வரையிலும் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் வாய் திறந்து ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதி காத்திருந்த வருணனை குழப்பத்தோடும் விந்தையோடும் நோக்கினர் காவலர்கள். வேலியில் போகிற ஓனானை ஆடையில் விட்டு கொண்ட கதையாக உள்ளே சென்றவனை அழைத்தவர்கள், என்னாயிற்று மனிதரே, இன்று வாயே திறக்க காணோம்? உடல்நிலை சரியில்லையா அல்லது உணவு உண்ணாமல் பட்டினியா? அடுத்தவரின் செவிகளை செயலிழக்கச் செய்யும் அளவிற்கு வாயாடுவீர்களே. இன்று உதடுகள் இரண்டும் ஒட்டி கொண்டிருக்கின்றன. காலையில் களி என நினைத்து பசையை உண்டு விட்டீர்களா? எங்களிடம் வீரத்தை காட்டுவது போல களிவிற்கும் பாட்டியிடம் சென்று அதிகாரம் செய்திருப்பீர்கள். உங்களைப் போல அகங்காரம் பிடித்தவர் எத்தனை பேரை வாழ்நாளில் கண்டிருப்பார் அந்த பாட்டி. அதான் நல்ல தண்டனையாக களிக்கு பதில் பசையை உருண்டை பிடித்து கொடுத்திருக்கிறார். நீங்களும் இலவசமாக கிடைக்கிறதென அதை வாங்கி உண்டு வாயை திறக்க முடியாமல் திணறி வருகிறீர்கள். சரிதானே? சிறிதாவது உழைத்து சாப்பிடுங்கள் மனிதரே. அடுத்தவரை ஏமாற்றி பிழைப்பதும் அதட்டி உருட்டி உங்களுக்கு வேண்டியதை பறித்துக் கொள்வதும் அதர்ம செயல்கள். இனியாவது திருந்துங்கள் என்று வருணனை சீண்டினர். பேசியவர்களை அடித்து துவைக்க வேண்டும் என்று வருணனுக்கு ஆத்திரம் பிறந்தது. இருப்பினும் விரல்களை மடக்கி உள்ளங்கைக்குள்ளவற்றை புதைத்து கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு வீரர்களை பொறுமையோடு பார்த்து, என் நிலைமை சரியில்லையடா இப்போது. உங்களுக்கு பதில் கூற என்னிடம் தெம்பில்லை தற்சமயம்.
உங்களை விட பெரிய தலைவலி ஒன்று எனக்கு உள்ளே காத்துக் கொண்டிருக்கிறது. அதை எப்படி கையாள்வது என்பதிலேயே என் கவனம் இருக்கிறது. அதனால் நீங்கள் தப்பித்தீர்கள். திமிங்கலத்துடன் சண்டையிட சென்று கொண்டிருக்கும் என்னிடம் தவளையின் குட்டியான தலைப்பிரட்டை நீங்கள் வந்து மோதாதீர்கள். என்னை வலிய வந்து வம்பிழுத்தால் பிறகு வருத்தப்பட நேரிடும். என் பதவி மட்டுமே என்னிடமிருந்து பிரிந்திருக்கிறதே தவிர என் முரட்டுத்தனமும் கோபமும் என்னை விட்டு போகவில்லை. அதை காட்ட வைத்து விடாதீர்கள் என்று ஆட்காட்டி விரலை ஆட்டி மிரட்டிவிட்டு திடலில் நடை போட்டுச் சென்றான் வருணன். அரசியை தேடி அவன் கோட்டை திடல் முழுவதும் அலைந்து கொண்டிருந்தான். தூரத்தே செல்பவர்களை கூட தொடர்ந்து சென்று வம்பிழுக்கும் வருணன் அன்று தன்னை தேடி வந்து சீண்டியவர்களை கூட தவிர்த்துவிட்டு சென்றான். அந்த வீரனை அப்படி பரிதவிக்க விட்ட ஸ்வர்ணிகா அதே கோட்டை திடலில் ஒரு மூலையில் தன் அத்தானுடன் வம்பு செய்து கொண்டிருந்தாள். அரசன் பயணத்தை துவங்க அவன் பேசிவிட்டு சென்றதிலிருந்தே தனது காதல் பற்றி அரசனுக்கு தெரிய வந்துவிட்டது என்று உணர்ந்திருந்த வேந்தன் யார் அதனை அரசனிடம் தெரிவித்திருப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். யோசனைக்கு விடை காண முடியாததால் அவன் அத்தை மகளை நாடிச் சென்றான். திடலில் இருந்த மரத்தடியில் வாகினியுடன் கதை பேசிக் கொண்டிருந்த ஸ்வர்ணிகாவை நெருங்கிச் சென்றவன் அவளிடம், ஸ்வர்ணிகா, அரசர் பயணம் கிளம்பிவிட்டார் எனில் நாட்டின் அரசி நீதானே அரசவை காரியங்களை மேற்கொள்ள வேண்டும். பணிகளை செய்யாமல் இப்படி பட்ட பகலில் தோழியுடன் அரட்டையடித்து நேரத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறாயே, இது சரியா என்று சாடினான். மாமன் மகனின் குற்றச்சாட்டை செவிமடுத்த ஸ்வர்ணிகா, பரவாயில்லையே அத்தான், அத்தை மகள் உங்களுக்கு நினைவில் உள்ளேனே. என்னை தேடி நீங்கள் வந்ததே இல்லை. கண்ணெதிரே நின்றிருந்தாலும் என்னை கண்டுகொள்ள மாட்டீர்கள். இன்று கோட்டையின் மூலையில் மரங்களின் மறைவில் அமர்ந்திருக்கும் என்னிடம் தேடி வந்து உரையாடுகிறீர்கள் எனில் நீங்கள் வந்திருப்பது என்னை அவைக்கு செல்லச் சொல்லி அறிவுறுத்துவதற்காக இருக்காது என்று நான் அறிவேன். சால்ஜாப்புகள் வேண்டாம், நேரடியாக விஷயத்திற்கு வாருங்கள். வந்த செய்தி என்ன என்று கேட்டால் குறுகுருவென அத்தானை முறைத்தபடியே. அத்தை மகள் உண்மையை கண்டறிந்து விட்டாளே என்ற தயக்கத்தில் வேந்தன் நெளிந்தபடியே அவளிடம், நீ கூறுவது ஓரளவு உண்மைதான் அம்மா. ஆனால் என்னை நம்பு ஸ்வர்ணிகா, அரசவை செல்லச் சொல்லி அறிவுறுத்தவும் தான் நான் வந்தேன். அது போகட்டும், பிரபுவின் கூற்று எனக்கு புரியவே இல்லையம்மா. விராட்பூர் இளவரசிக்கு துணையாக என்னை செல்லச் சொல்லி ஏன் அரசர் உத்தரவிட வேண்டும்? அப்பெண்ணுக்கு பாதுகாவலாக துணைக்கு செல்ல இந்த நாட்டில் எவருமே இல்லையா என்ன? அகிலனை அப்பெண்ணுடன் அனுப்பிவிட்டு என்னை தன்னுடன் அழைத்துச் சென்றிருக்கலாமே அரசர். என்னை இளவரசியுடன் செல்லச் சொன்னதற்கு வேறு ஏதோ காரணம் உண்டென எனக்கு தோன்றுகிறதம்மா. பிரபு என்னை பார்த்து விசித்திரமாக சிரித்தார். பிறகு காதல் குறித்து மர்மமாக ஏதேதோ பேசினார். அவர் பேச்சிலும் புன்னகையிலும் ஒரு உள்ளர்த்தம் இருந்தது. அது என்னவென்று உணர்ந்து கொள்ள முடிந்ததா உன்னால்? அரசர் என்னை பற்றி உன்னிடம் எதுவும் தெரிவித்தாரா என்று கேட்டான், ஒன்றும் தெரியாத அப்பாவி போல. கேட்டவனை பார்த்து பரிதாபமாக உச்சி கொட்டிய ஸ்வர்ணிகா, என்ன அத்தான், இத்தனை வெள்ளந்தியாக உள்ளீர்கள். உங்களை பார்க்கவே பாவமாக உள்ளது. வஞ்சகர்கள், கயவர்கள், கபடர்களால் சூழப்பட்ட இவ்வுலகில் இத்தனை அப்பாவித்தனத்தை வைத்துக் கொண்டு எப்படி வாழ்வீர்கள் என்று மாமன் மகன் மீது கரிசனப்படுபவள் போல பாசாங்கு செய்து வந்தவள் பின்பு புரணி பேசுவது போல தொனியை மாற்றி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இன்று நம் கோட்டை திடலில் அந்த இளவரசியுடன் ஏதோ ஒரு முரட்டு பயல் தனிமையில் நின்று அளவலாவிக் கொண்டிருந்திருக்கிறான். பேசுவதோடு விட்டானா, பெண்ணவளின் கையை பிடித்திருக்கிறான். அவளிடம் காதல் மொழிகளை கொட்டி இருக்கிறான். இன்று மட்டும்தான் என்று நினைத்தீர்களா? 2 தினங்களுக்கு முன்பு அந்த காமுகன் விருந்தாளியாக வந்திருக்கும் அந்த இளம்பெண்ணை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் ஒரு ஏரிப்பகுதிக்கு அழைத்துச் சென்று தன்னை காதலிக்கச் சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கிறான். அந்த பெண்ணும் இவனிடம் இருந்து தப்பிக்கும் வழி தெரியாமல் திண்டாடி இருக்கிறாள். இந்த செய்தியும் அரசரின் காதுக்கு வந்துவிட்டது. அதனால்தான் அன்னை அனுப்பி வைத்த அந்த பெண்ணை அசுரன் கவ்விச் சென்று விடக்கூடாது என்பதற்காக பொறுப்பான பிள்ளை உங்களின் பாதுகாப்பில் விட்டு சென்றிருக்கிறார் பிரபு என கைகளை ஆட்டி கண்களை உருட்டி அபிநயத்தோடு விவரித்து வந்தாள் ஸ்வர்ணிகா. வேந்தனுக்கு அதிர்ச்சியும் கூடவே அச்சமும் தோன்றியது. அவன் குரல் தடுமாற, எப்படி? ஏரிப்பகுதிக்கு சென்றதையெல்லாம் யார் பிரபுவிடம் கூறினார்கள்? அரசர் என்னை நம்பவில்லையா ஸ்வர்ணிகா? என் மீதுள்ள சந்தேகத்தால் என்னை கண்காணிக்க ஆள் ஏற்பாடு செய்திருக்கிறாரா? நான் வெளியே சென்ற போது என்னை தொடர்ந்து வர ஒற்றனை அனுப்பியிருக்கிறார் அவர். என் நடவடிக்கைகளில் அவருக்கு சந்தேகம் உள்ளது. அவரது பாதுகாப்புக்காகத்தான் நான் முயற்சி எடுத்து வருகிறேன். ஆனால் என் பிரயத்தனங்கள் தனக்கு எதிரானவை என்று கருதுகிறார் அவர். அதனாலேயே என்னை வேவு பார்க்க ஆளை நியமித்திருக்கிறார். நான் துரோகி இல்லை என்று எப்படி அம்மா அவரை நம்ப வைப்பது?
நீலா அன்னையின் மீதுள்ள அளவற்ற பக்தியினால் மட்டும் நான் இந்த மனிதரிடம் விசுவாசம் கொண்டிருக்கவில்லை. என் உயிருக்கு உயிரான அத்தை மகள்களின் கணவன் என்பதாலும் தான் இவர் மீது அக்கறை கொண்டிருக்கிறேன். எந்த அண்ணனாவது சொந்த தங்கையின் கணவனை வஞ்சிப்பார்களா சொல்? அவரிடம் நான் சில உண்மைகளை மறைப்பதனால் பிரபு என்னை விரோதியாக காண்கிறார் போல. அதனாலேயே என்னை தொடர்ந்து வர ஆட்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். மிகவும் வருத்தமாக உள்ளதம்மா. கோட்டையை விட்டு நீங்கிச் சென்றதை மட்டுமில்லாமல் மரத்தடியில் நாங்கள் உரையாடிக் கொண்டிருந்ததையும் அரசர் அறிந்து கொண்டிருக்கிறார். என் ஒட்டுமொத்த நடவடிக்கைகளையும் பிரபு கண்காணித்து வருவதை பார்த்தால் எனக்கு வருத்தமாக உள்ளது ஸ்வர்ணிகா. நான் வந்ததே பிரபுவை பாதுகாக்கத்தான். எதிரிகளிடமிருந்து அவரை காத்து அவருக்கு மன நிம்மதி பெற்றுத்தரத்தான். ஆனால் என் அருகாமையால் அரசரின் நிம்மதி கிடைக்கிறது என்றால் நான் அவரை விட்டு விலகிச் செல்வதே நல்லது. நான் பிரபுவுக்கு காவல் இருப்பேன். அதே சமயத்தில் அவரது அமைதி கெடும் வகையில் அவர் கண்முன்பு தோன்றி அவரை கலங்கடிக்கவும் மாட்டேன். அதற்கு ஒரே வழி நான் இந்த கோட்டையை விட்டு நீங்கிச் செல்வதுதான் ஸ்வர்ணிகா. விஜயனுடன் ஆலோசித்து விரைந்து தலைநகரில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை முடித்துவிட்டு நான் எல்லைப் பகுதிக்கு செல்கிறேன். தூரத்தில் இருந்தபடி பிரபுவுக்கு சேவையாற்றுகிறேன். என்னை அரசருடன் இருக்கச் சொல்லி சௌபா வேண்டியிருந்தாள். அவளிடம் கூறிவிடம்மா. என் அன்புக்குரிய தங்கையின் ஆசையை இந்த முறையும் நிறைவேற்ற இயலாமல் போய்விட்டது என. நீலா அன்னை வந்த பிறகு நான் மறுபடியும் தலைநகர் வருவேன். அப்போது பிரபுவுக்கு என் மீது நம்பிக்கை பிறக்கும்படியாக நடந்து கொள்வேன் என மனவேதனையோடு அத்தை மகளிடம் புலம்பி வந்தான். வேந்தனின் குமுறல் வாகினிக்கு வேதனை அளித்தது. இப்படியொரு நல்ல மனிதரை போய் அரசியார் சோதிக்கிறாரே என்று வருந்தியவள் அரசியின் நாடகத்தில் தலையிடக்கூடாது என்று அமைதி காத்திருந்தாள். அத்தானின் வருத்தம் ஸ்வர்ணிகாவையும் தாக்கியிருக்க அவள் தன் கருணை உணர்ச்சியை மறைத்து ஆடவனிடம், ஐயோ அத்தான், இளவரசியுடன் சேர்ந்து ஏரிக்கு சென்றது நீங்களா? நான் யாரோ ஒரு காமுகன் என்றல்லவா கருதியிருந்தேன். பொதுவாக இப்படி மறைவில் அழைத்துச் சென்று காதலிப்பவர்கள் எல்லாம் கன்னிகைகளை கைவிட்டு செல்பவர்களாகவே இருப்பர் என்பது எனது கருத்து. வாகினியின் காதலரை எடுத்துக் கொள்ளுங்கள். காதலிக்க தளபதி வருணனுக்கு இத்தனை பெரிய கோட்டை போதாதென்று இந்த பாவப்பட்ட பெண்ணை கானகத்திற்கு அழைத்துச் சென்று ஆசை வார்த்தைகள் பேசி காதலை வளர்த்து இறுதியில் கைவிட்டு சென்று விட்டார். இளவரசி அகல்யாவின் காதலர் ராகவனை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் பார்க்கவ கோட்டையில் ஒரு மறைவிடத்தை கூட விட்டு வைக்கவில்லை. அந்த கோட்டையில் எத்தனை மரங்கள் உண்டு, எத்தனை மறைவிடங்கள் உண்டு என்று அந்த நாட்டின் அரசன் அரவிந்தனுக்கு கூட தெரியாது. ஆனால் இந்த மனிதர் ராகவனுக்கு நன்கு தெரியும். இவர் என் நாத்தனாரை அந்த மறைவிடங்களுக்கு அழைத்துச் சென்று காதல் ஜாலங்கள் செய்துவிட்டு ஊரை விட்டே ஓடிச் சென்று விட்டார். அந்த வரிசையில் விராட்பூர் இளவரசியை ஏதோ ஒரு மனிதன் தனிமையில் அழைத்துச் சென்றிருக்க, சென்றவன் கயவனாகத்தான் இருப்பான் என்று நான் தான் என் கணவரிடம் புகார் அளித்தேன். கோட்டையிலிருந்து விராட்பூர் இளவரசி ஒரு ஆடவனுடன் வெளியே சென்றதைக் கண்ட நான் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன். ஏரிக்கரையில் அமர்ந்து அவர்கள் காதலை வளர்த்ததையெல்லாம் மறைந்திருந்து கண்டு வந்தேன். ஆனால் பாருங்கள், உடன் சென்ற ஆண்மகன் நீங்கள்தான் என்று எனக்கு தெரியவில்லை என்று தான் நடத்துவது நாடகம்தான் என்று வெளிப்படையாக தெரியும்படியே நடித்து வந்தாள் ஸ்வர்ணிகா. பெண்ணவள் பேசி முடிக்க சுற்றுமுற்றும் திரும்பி வாகினியைத் தவிர யாரும் தன்னை கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட வேந்தன் அத்தை மகளின் காதை பிடித்து திருகி, சேட்டைக்காரி, எல்லாம் உன் வேலைதானா? நீதான் அரசரிடம் என்னை பற்றி கோல் மூட்டியிருக்கிறாயா? நேற்று வந்த இளவரசியை உனக்கு அடையாளம் தெரிகிறது. உன்னை பிறந்ததிலிருந்து தூக்கி வளர்த்த என்னை அடையாளம் தெரியவில்லையா? உன் குறும்புத்தனங்கள் கொஞ்சமும் நீங்கவில்லை ஸ்வர்ணிகா. நீ அரசரின் மனைவி என்பதனால் காதை திருகுவதோடு உன்னை விடுகிறேன். இல்லையேல் என்னை தொடர்ந்து வந்து வேவு பார்த்த உன் கண்களை நோண்டியே எடுத்திருப்பேன். உன் விஷமத்தனத்தால் அரசருக்கு என் மீதிருந்த நல்லபிப்பிராயம் கெட்டுவிட்டதே ஸ்வர்ணிகா என்று ஆதங்கப்பட்டான் வேந்தன். தன் காதை தேய்த்துவிட்டுக் கொண்டபடியே, நான் எந்த விஷமத்தனமும் செய்யவில்லையத்தான். நீங்கள் உங்கள் அன்னையிடம் கொண்டுள்ள விசுவாசத்தால் பிரபுவிடம் உண்மைகளை மறைக்கிறீர்கள். நான் என் கணவரின் மீது கொண்டுள்ள பக்தியினால் அவர் தெரிந்து கொள்ள விரும்பும் விவரங்களை சேகரிக்க ஒற்றுவேளை பார்க்கிறேன். அவ்வளவுதான். நான் கண்டறிந்த உண்மைகளை என் கணவரிடம் வெளிப்படுத்துவது தவறா என்ன? கணவனுக்கு நேர்மையாக இருப்பதுதானே பத்தினி தர்மம். இதை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் உங்கள் அத்தைதான். அதான் என்னை பெற்றவர். என் செய்கை தவறென்றால் சௌபவதம் சென்று அந்த பெண்மணியின் காதை திருகி தண்டனை கொடுங்கள். சரி, இப்போது உங்கள் கவலையை பற்றி பேசுவோம். வசுப்பிரதாவிடம் நீங்கள் மையல் கொண்டதை பற்றி அரசர் வருத்தம் கொள்ள மாட்டார். பிரபு காதலுக்கு மரியாதை அளிப்பவர். அவருடைய கொள்கை என்ன தெரியுமா? இந்த உலகமே காதலால் நிரம்பி இருக்க வேண்டும்.
அன்பு மட்டுமே பிரதான உணர்வாக இருத்தல் வேண்டும். பகை எண்ணம் எல்லளவும் மனிதர்களின் மனதில் இருக்கக்கூடாது. தம்பதிகளாகட்டும், காதல் ஜோடிகளாகட்டும், அன்னை மைந்தர்களாகட்டும், சகோதரர்களாகட்டும், நண்பர்களுமாகட்டும், அனைவரும் ஒருவரோடு ஒருவர் அன்பு காட்டி வர வேண்டும். அன்பால் மட்டுமே உலகை ஆள வேண்டும். அன்பை உலகம் முழுவதிலும் ஸ்தாபிக்க முடியாவிட்டாலும் குறைந்தது அவர் ஆளும் வசுமித்ராவிலாவது அன்பை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். காதலர்களின் அன்பு உண்மையென்றால் எப்பாடுபட்டேனும் பிரபு அவர்களை ஒன்றிணைத்து விடுவார். தன் தகுதி அந்தஸ்தையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அவர் நேரடியாக தானே களத்தில் குதித்து ஜோடிகளை காதலில் வெல்லச் செய்து விடுவார். இப்போது உடனே சௌபாவை அழைத்து வந்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தினால்தான் உங்கள் இருவரையும் இணைக்கும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் பயணம் சென்றிருக்கிறார். இல்லையேல் உங்கள் இருவருக்கும் நடுவில் தானே தூது சென்று திருமணத்தை நடத்தி முடித்த பின்னர் தான் ஓய்ந்திருப்பார். அடுத்ததாக உங்களை குறித்து அவர் எண்ணுவதை பற்றி கேட்டால், உங்கள் மீது அவருக்கு சந்தேகமோ மன வருத்தமோ இல்லை. அவர் அன்னையை உங்கள் அன்னையாக கருதி பக்தி காட்டி வரும் உங்களை தன் தமையன் ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் பிரபு. அவரது உண்மையான தமையன் கிடைத்து விட்டாலும் உங்களை தன் தமையனாக எண்ணி வரும் அவரது உள்ளம் மாறப்போவதில்லை. ஆகையால் கவலையையும் கோட்டையை விட்டு செல்லும் எண்ணத்தையும் கைவிடுங்கள். எனக்கு பிரபு இட்டுச் சென்ற பணியை குறித்து பேசலாம் இப்போது. அவர் பயணம் முடித்து திரும்பி வருவதற்குள் உங்கள் காதலை ஸ்திரப்படுத்தியாக வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டு சென்றுள்ளார் என் கணவர். என் கணவரின் ஆணையை என்னால் மீற முடியாது. அரசருக்கே உங்கள் காதல் தெரிந்து விட்டபடியால் நீங்கள் இனி ஒளிந்து மறைந்து காதல் புரிய தேவையில்லை. பகிரங்கமாக பலரது முன்னிலையிலேயே காதல் செய்யலாம். வசுப்பிரதாவிடம் உங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டீர்களா? திருமணம் குறித்து பேசிவிட்டீர்களா? திருமண நாள் தள்ளி போனாலும் பரவாயில்லை. திருமண பேச்சுவார்த்தையில் தாமதம் இருக்கக்கூடாது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், விராட்பூர் மன்னர் தன் மகளை வசுமித்ரா இளவரசனுக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறோம் என்ற சந்தோஷத்தில் இருப்பார். நாளை அவர் தம் மகள் இளவரசனை அல்லாமல் ஒரு தளபதியை காதலிக்கிறாள் என்று தெரிய வந்தால் உங்கள் திருமணத்திற்கு அவர் சம்மதிப்பார் என்று என்ன நிச்சயம்? தந்தை அழுது புலம்ப பின்னாளில் மகளும் உங்களை நிராகரித்து விட்டால் உங்கள் நிலை என்னாவது? ஆகையால் இளவரசி தன் காதலில் பின்வாங்க முடியாதபடி அவளிடம் உறுதி வாங்கிக் கொள்ளுங்கள். அதுவும் தனிமையில் அல்ல. என்னையும் வாகினியையும் சாட்சியாக முன்னிறுத்தி உறுதி வாங்குங்கள். அப்போதுதான் இளவரசி தந்தையின் பேச்சை கேட்டு மனம் மாறமாட்டாள் என்று யோசனை கொடுத்தாள். இதை கேட்டு மறுப்பாக தலையசைத்த வேந்தன், இல்லையம்மா, அதற்கெல்லாம் அவசியமில்லை. அவள் தந்தை அப்படி அந்தஸ்து பார்ப்பவர் அல்ல. முன்னெச்சரிக்கைக்காக இல்லாவிடினும் ஒரு ஆசைக்காகவாவது எனக்கும் திருமணம் குறித்து வசுப்பிரதாவிடம் பேச வேண்டும் என்று எண்ணம் உள்ளதுதான். ஆனால் அதை பற்றி எப்படி அவளிடம் பேச்செடுப்பது என்று நாணமாக உள்ளது சுவர்ணிகா. நான் என் வாழ்நாளில் பேசி பழகியது 2 இளம்பெண்களிடம்தான். அது என் தங்கைகளாகிய உன்னிடமும் உன் அக்காவிடமும் தான். உங்களை விடுத்து சாதாரண முறையில் கூட வேறு எந்த பெண்ணிடமும் நான் அளவலாவியது இல்லையம்மா. எனக்கு நீயே இதில் உதவி செய்யேன். எப்படி திருமணத்தை குறித்து அவளது அபிப்பிராயத்தை கேட்பது என்று ஸ்வர்ணிகாவிடம் விசாரித்தான் சற்று கூச்சத்தோடு. கேட்டவனை கிண்டலாக பார்த்து சிரித்த ஸ்வர்ணிகா, உடல் மலை போல் வளர்ந்திருக்கிறது. உயரமோ பனைமரத்தில் பாதி. வீரமோ விரோதிகளை வேட்டையாடும் அளவிற்கு பெருகியுள்ளது. ஆனால் பெண்ணிடம் பேசத்தான் உடல் நடுங்குகிறது. அது சரி, எல்லோரும் பிரபு ஆதித்யவர்மராகிவிட முடியுமா என்ன? காதலிப்பவளிடம் சாதாரணமாக பேசவே நீங்கள் தயக்கம் கொள்கிறீர்கள். அவரோ ஆசைப்பட்டவளை அடைய படையெடுத்தே வந்திருந்தார். ஆசைப்பட்டவளை கைது செய்து வைத்து அவளிடம் காதலை வளர்த்தார் அந்த மனிதர். அவருக்கு தயக்கம் என்பதெல்லாம் கிடையாது. இதனால்தான் அவர் தனித்துவமாக உள்ளார். சரி, உங்கள் விவகாரத்திற்கு வருவோம். வாகினியை வசுப்பிரதாவாக கருதி கொள்ளுங்கள். இவரிடம் நீங்கள் திருமணம் குறித்து பேச வேண்டும். வசுப்பிரதாவிடம் நிகழ்த்த வேண்டிய உரையாடல்களை வாகினியிடம் பேசி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். நான் உங்கள் நாடக ஆசிரியை. உங்கள் வசனத்தையும் உடல் மொழியையும் சரி செய்கிறேன். பயிற்சியை துவங்கலாமா என்று கேட்டு பேச வேண்டிய வசனங்களை அத்தானுக்கு பயில்வித்தாள். 2-3 முறை முயற்சி செய்து பயிற்சி எடுத்துக்கொண்ட வேந்தன் பிழைகளை திருத்திக் கொண்டு பாடத்தில் நன்கு தேறி வசனத்தை தெளிவாக ஒப்பிக்க ஆரம்பித்தான். அத்தானது பயிற்சியில் திருப்தியடைந்த ஸ்வர்ணிகா விராட்பூர் இளவரசியை தன்னிடம் அழைத்து வரும்படி பணியாளர்களுக்கு ஆணையிட வசுப்பிரதாவும் அங்கு வந்து சேர்ந்தாள். வந்தவளிடம் ஸ்வர்ணிகா, என் அத்தான் உங்களிடம் ஏதோ பேச ஆசைப்படுகிறார். நான் அவருக்கு செல்லத் தங்கை. என் முன்னிலையில் உங்களிடம் தன் கருத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் அவர். ஏனெனில் ராமனுக்கு அணில் உதவியது போல
இந்த மனிதனின் ஆசையை ஈடேற்றுவதில் நான் உதவுவேன் என்று நம்புகிறார் இவர். என் வேந்தனத்தானின் கூற்றை செவிமடுத்து அவருக்கு பதில் கூறுகிறீர்களா என்று தோழமையுடன் கேட்டாள் ஸ்வர்ணிகா. எதை பற்றி பேசப் போகிறார்கள் என்று தெரிந்தே இருந்தாலும் தன் காதல் விவகாரம் வெளிப்பட்டுவிட்ட நாணத்தில் சிறிது கூச்சத்துடனேயே நின்றிருந்தாள் வசுப்பிரதா. வாகினியிடம் எடுத்துக்கொண்ட பயிற்சியை தன் காதலியிடம் அரங்கேற்றினான் வேந்தன். ஸ்வர்ணிகாவையும் அவளுக்கு பக்கவாட்டில் நின்றிருந்த வசுப்பிரதாவையும் ஒரு அடர்ந்த மரத்தின் தண்டு மறைத்துக் கொண்டிருக்க, வாகினி மரத்திற்கு வெளியே இளவரசிக்கு பின்புறமாக அரங்கேறவிருந்த காதல் காட்சிகளை ரசித்த வண்ணம் நின்றிருந்தாள். அவளுக்கு நேர் எதிர்ப்புறமாக மரத்தின் மற்றொரு புறத்திற்கு வெளியே வேந்தன் நின்றபடி ஸ்வர்ணிகா கற்றுக் கொடுத்த பாடத்தை காதலியிடம் ஒப்பித்து வந்தான். எனக்கு நீ இல்லாமல் வாழ்வே இல்லையம்மா. நீதான் என் உலகம், நீதான் என் உயிர், நீதான் என் சுவாசம். நீ இல்லாத வாழ்வை என்னால் எண்ணி பார்க்க கூட முடியாதம்மா. நாம் பிறந்ததே ஒருவரோடு ஒருவர் இணையத்தான். நமது காதலை ஏன் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடாது? நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உன்னை போல அழகான 2 பெண் பிள்ளைகளையும் என்னை போன்ற வீரமான 2 ஆண் பிள்ளைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் கனவுகள் பலிக்க காதல் கல்யாணத்தில் முடிய என் அத்தை மகளும் உன் தோழியுமான ஸ்வர்ணிகா உதவி புரிவாள். அரசரிடம் நமது திருமண விஷயம் குறித்து பேசி விவாகத்தை உறுதி செய்ய ஆவண செய்வாள். எந்த சக்தியும் நம்மை பிரித்துவிடக்கூடாது. அதனால் நம் காதலில் நாம் உறுதியாக இருத்தல் வேண்டும். இதில் உன் கருத்து என்ன அம்மா என்று கேட்டு வந்தான். எதிரே இருந்த வசுப்பிரதாவிடம் வேந்தன் இந்த உரையாடல்களை நிகழ்த்தி கொண்டிருக்க, பெண்ணவள் மரத்தின் மறைவில் இருந்ததால் தூரத்தில் இருந்து பார்த்த வருணனுக்கு வேந்தன் இளவரசிக்கு பின்னால் இருந்த வாகினியிடம் பேசுவது போன்று தெரிய, அவனுக்கு தலையில் இடி இறங்குவது போன்று அதிர்ச்சி ஏற்பட்டது. உரையாடலின் ஆரம்பத்திலேயே வேந்தனிடம் பாய்ந்து வர துடித்துக் கொண்டிருந்தான் வருணன். ஆனால் வேந்தனின் காதல் வார்த்தைகளும் அதற்கு வாகினி சிரித்தபடி நின்று கொண்டிருந்த நிலையும் வருணனுக்கு அதிகப்படியான அதிர்ச்சி கொடுக்க, அவனால் முன்னரே செயலாற்ற முடியாமல் போனது. உடல் செயல்பாட்டை அறவே நிறுத்தி இருக்க, மூளை அவனை விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படி கட்டளையிட்டது. மூளையின் ஆணையை ஏற்று வருணனின் நரம்புகள் துரித கதியில் இரத்தத்தை அவன் உடலில் பாய்ச்சி ஒரு அதிர்வையும் கொடுத்தது. அந்த அதிர்வினால் உந்தப்பட்ட வருணன் வீறு கொண்டு, "ஏய் துரோகி வேந்தா" என அலறியபடியே ஓடி இன்பவேந்தனின் மீது பாய்ந்தான். இந்த திடீர் பாய்ச்சலை சற்றும் எதிர்பார்த்திராத வேந்தன் தடுமாறி கீழே விழுந்தான். தரையில் விழுந்தவன் மீது ஏறி அமர்ந்து கொண்ட வருணன் வேந்தனின் மூக்கை உடைக்க கை முஷ்டியை மடக்கி பின்னவனின் முகத்தை நோக்கி கையை வேகமாக வீசினான். மின்னல் வேகத்தில் செயல்பட்டு வேந்தன் வருணனின் கரத்தை தடுத்து நிறுத்தினான். ஒரு கரம் பிடிபட்டதால் அடுத்த கரத்தை வருணன் ஓங்க அதையும் தனது பிடிக்குள் கொண்டு வந்தான் வேந்தன். தனது பிரயத்தனம் வீணாகி போக எதிரியை அடிக்க முடியாது போன ஆத்திரத்தில் வேந்தனின் வயிற்றில் அமர்ந்த நிலையிலேயே எம்பி குதித்தான் வருணன். வயிறு அழுந்த அதிக வலி எடுத்தது வேந்தனுக்கு. இந்த தாக்குதலை எதிர்பார்த்திராத பெண்கள் அலறி வருணனை வேந்தன் மீதிருந்து தூக்கிவிட ஓடி வந்தனர். கல்யாணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த காதலன் தரையில் விழுந்து முரடன் ஒருவனிடம் போராடி வந்த காட்சியால் வசுப்பிரதா அளவு கடந்த பீதிக்குள்ளாகி கன்னத்தில் கை வைத்து பயத்தில் அலறிக் கொண்டிருந்தாள். வாகினியும் ஸ்வர்ணிகாவும் விரைந்து செயல்பட்டு வருணனின் கரத்தை ஆளுக்கு ஒரு பக்கமாக பற்றி இழுத்து வந்தனர். மலையை போன்று வளர்ந்திருந்தவன் அந்த மங்கைகளின் இழுப்புக்கு இசைந்து கொடுப்பானா என்ன? வேந்தனாலேயே அசைக்க முடியாத அந்த மாவீரனை அந்த 2 வஞ்சிக் கொடிகளால் நகர்த்தக்கூட முடியவில்லை. இதற்குள் இளவரசியின் அலறல் சத்தம் கேட்டு திரளில் அலைந்து கொண்டிருந்த வீரர்கள் அரவம் கேட்ட இடத்திற்கு ஓடி வந்தனர். வந்தவர்கள் அங்கு நிகழ்ந்து வந்த சம்பவத்தை பார்த்து ஒரு கணம் திகைத்து மறுகணமே வேந்தன் மீதிருந்து வருணனை தூக்கிவிட்டனர். ஏறு தழுவலில் முரண்டு பிடிக்கும் காளை போல திமிரிக் கொண்டிருந்தான் வருணன். வீரர்கள் ஒரு நொடி அவன் கையை விடுவித்தாலும் பாய்ந்தோடி வேந்தனை அடிப்பதற்கு தயாராக இருந்தான் அந்த முரடன். ஸ்வர்ணிகாவும் வேந்தன் தரையிலிருந்து எழ உதவி செய்ய வசுப்பிரதா அவனது ஆடையில் ஒட்டியிருந்த தூசியை சுத்தம் செய்தாள். வாகினி வேந்தனை நெருங்கி, "நீங்கள் நலம்தானே தளபதி? ஒன்றும் அடியில்லையே. வேகமாக தரையில் விழுந்தீர்கள். தலையில் ஏதேனும் அடிபட்டு விட்டதா? வைத்தியரை அழைத்து வரட்டுமா?" என்று பதறியபடி விசாரித்தாள். பெண்ணவளுக்கு வேந்தன் பதில் கூறும் முன்பாக வருணன் குறுக்கிட்டு, "அழைத்து வருவாயடி வருவாய். வைத்தியரை மட்டும் ஏன் அழைத்து வருகிறாய்?
மந்திரம் போதும் வாத்தியாரையும் சேர்த்து அழைத்து வா. உனக்கும் உன் காதலனுக்கும் விவாகத்தை இங்கேயே நடத்தி வைக்கட்டும் அவர். மானங்கெட்டவளே, காதலன் இங்கிருக்க கண்டவனிடம் நலம் விசாரிக்கிறாய். இதுதான் உன் கண்ணியமாடி? இதற்குத்தான் என்னை காதலித்தாயா? என்னை காதலித்து அவனுடன் திருமணம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் உயிருடன் இருக்கும் வரை உங்கள் திருமணம் நடக்காதடி. உங்கள் திருமணம்தான் நடக்காது. ஆனால் நம் இருவருக்கும் திருமணம் நடக்கும். எப்படி என்று கேட்கிறாயா? உன் புதுக்காதலன் வேந்தனை கொன்றுவிட்டு உன்னை வலுக்கட்டாயமாக மனம் புரிந்து கொள்வேன் நான். உன் அரசர் கூட என் செயலுக்கு என்னை தண்டிக்க முடியாது. ஏனெனில் அவரும் விருப்பமில்லாத பெண்ணை வம்படியாக கடத்தி வந்தவர்தான். தானாக கடிந்து மடி மீது விழ வேண்டும் என்று காத்திருந்தேன். ஆனால் தடியால் அடித்தால்தான் கனி கிடைக்கும் என்றால் அதை செய்வதில் எனக்கு தயக்கமில்லை. அடிக்கப் போவது இந்த துரோகி வேந்தனை. எனக்கு கிடைக்கப் போகும் கனி நீ. என்னை பற்றி நீ நன்கு அறிவாய் வாகினி. நான் எத்தனை ஆத்திரக்காரன் முரடன் என்று அரசருக்கு அடுத்தபடியாக நீதான் அறிவாய். உன் புதுக்காதலனின் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாதென்றால் அதற்கு நீ அவன் மீதுள்ள காதலை கைவிட வேண்டும். இல்லையென்றால் இறந்து போன வேந்தனுக்கு நாளை காலை உன் கையால் மாலை சாற்ற வேண்டியிருக்கும். வசதி எப்படி என்று ஆத்திரத்தில் இறைந்தான்.